தமிழ்நாடு மாநில குருதி பரிமாற்று குழுமம், தமிழ்நாடு ஸ்டேட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உலக குருதி கொடையாளர் தின விழாவிற்கு வந்திருந்து வரவேற்புரை வழங்கிய இயக்குனர் மற்றும் உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில குருதி பரிமாற்று குழுமம் திருமதி ஆர் சீதாலட்சுமி அவர்களே, தலைமை உரை வழங்கிய அரசு செயலாளர் டாக்டர் தாரேஷ் அகமது அவர்களே, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி அவர்களே, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களே, ஜாயிண்ட் டைரக்டர் தமிழ்நாடு மாநில குருதி பரிமாற்று குழுமம் டாக்டர் ஸ்ரீதேவி அவர்களே, மற்றும் இங்க வந்திருக்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் டாக்டர்ஸ், மருத்துவர்களே, சப்போர்ட் ஸ்டாஃப் நர்ஸ் மற்றும் இதர பணியாளர்களே, தன்னார்வல கொடையாளிகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களுக்கும் இனிய மருத்துவர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மருத்துவராகவும், ஒரு சக மருத்துவராகவும், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இந்த வாழ்த்துக்களை சொல்றதுல ரொம்பவே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உயரிய லட்சியம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தரமான மருத்துவ சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்காக நம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்ற நல்ல செய்தியுடன் வாழ்த்துக்களை சொல்வதுடன் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா, தானத்திலே சிறந்த தானம் எதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்டி கொடுப்போர் உயிர் கொடுப்போர்னு சொல்லுவாங்க. கண்தானம் தான் சிறந்த தானம்னு சொல்லுவாங்க. எல்லா தானமுமே ரொம்ப சிறந்த தானம் தான். அதில் குறிப்பாக இந்த இரத்த தானம் ரொம்ப உன்னதமானது, புனிதமானது. ஏன்னா, எனக்கு முன்னாடி பேசின அனைவரும் சொன்ன மாதிரி, நீங்கள் கொடுக்குற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரத்தம் தேவை. ரத்தம் இல்லாமல் நிறைய உயிரிழப்புகள் நம்ம இந்த நாட்டில் இன்னமும் கூட இருக்கு. குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் நம்ம ரத்த தேவைப்படுதுன்னா, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் திடீர்னு தேவைப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தாலசீமியா போன்ற சில நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி ரத்த தானம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், சாலை விபத்துகளில் அடிபட்டு திடீர்னு ரத்த தானம் தேவைப்படுற சூழல் ஏற்படலாம். குறிப்பாக மகப்பேறில் இருக்கிற பெண்கள் அந்த குழந்தை பிரசவிக்கும் பொழுது சில சமயம் அதிக குருதி இழப்பு ஏற்படும் பொழுது அங்கே நம்ம கொடுக்குற அந்த பிளட் அந்த தாயின் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமை பெற்றது. அந்த அளவுக்கு ஒரு புனிதத்தன்மை உடைய இந்த தானம் தான் இந்த ரத்த தானம். இன்னைக்கு நானும் இந்த தினத்தில் ரத்தம் கொடுக்கறதுல நினைச்சு உண்மையை பெருமைப்படுறேன். நிறைய பேருக்கு ரத்தம் கொடுக்கறதுல ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா, அந்த ஊசி பார்த்து நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிளட் டொனேஷன் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு, ஆனால் அந்த ஊசி மட்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அதுவும் ரத்தம் எடுக்கிறப்ப அந்த ஒயிட் போர், அந்த கொஞ்சம் பெரிய நீடலா இருக்கும், அது கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வலியை நீங்க பொருட்படுத்தாம அந்த வலியை தாங்கிக்கிட்டு நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா 4 உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால தயவு செய்து இதெல்லாம் அந்த சின்ன தயக்கம், உங்க மென்டல் பிளாக்ல இருந்து வெளியே வாங்க. அந்த ஒரு தடவை கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பழகிரும். கண்டிப்பா நம்ம இந்த தினத்தோட ஒரு தீம் என்னன்னா, வாலண்டரி பிளட் டொனேஷன். ஏன் நம்ம திரும்பவும் வாலண்டரி பிளட் டொனேஷன் எம்பசைஸ் பண்றோம்னா, இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா நிறைய பேர் அடிக்கடி பணத்துக்காக நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தொற்றுகள், ஏன்னா டைரக்டா ஒருத்தருக்கு இருக்கிற நோய் நம்ம இன்னொருத்தரோட உடல்ல டைரக்டா ரத்தம் மூலம் செலுத்துறதுனால அந்த நோய் தொற்றுகள்லாம் பரவக்கூடிய
வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம தன்னார்வலர்கள் மூலமா வாலண்டரி பிளட் டொனேஷனை நம்ம எம்பசைஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உலகளாவிய வாலண்டரி பிளட் டொனேஷனை தான் நம்ம எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பா சொல்லணும். இந்த ரத்தத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த மதம் அந்த மதம் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு ரத்தம் தேவைன்னா நம்ம என்ன கேட்கிறோம், இந்த பிளட் குரூப் மேட்ச் ஆனா போதும். அந்த ஒரு சமத்துவ ஒரு பெரிய ஒரு நீதியே இந்த ரத்த தானத்துல இருக்கு, அடங்கி இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு விழாவில் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சமத்துவம் சமூக நீதி தான் நம்ம இந்த அரசோட ஒரு அடிப்படை கோட்பாடு. அதுவும் இந்த ரத்த தானத்துல அந்த சமத்துவமும் இருக்குங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் போன வருடம் 50 தடவைக்கு மேல பிளட் டொனேட் பண்ண அவங்களுக்குலாம் நம்ம பாராட்டுகளும் சான்றிதழும் வழங்க போறோம். இந்த சான்றிதழோ அந்த கேடயமோ பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பா நீங்க கொடுக்கிற ரத்தத்துக்கு விலை மதிப்பே இல்லை. எதுக்காக இந்த விழாவில் நம்ம அந்த ஒரு சர்டிபிகேட்டும் அந்த கேடயம் கொடுக்குறோம்னா, இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வாலண்டரி பிளட் டோனரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னார்வலர்களா நம்ம முன்வந்து வாலண்டரி பிளட் டொனேட் பண்றப்பதான் நம்ம தமிழ்நாடு இந்த மாநிலத்தோட இந்த ரத்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியும். இதற்காக இன்று ஒரு பிரத்யேக நம்ம வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம், ஒரு QR கோட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை அனைத்து இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிர் கூட பெண்கள் கூட நீங்க ரத்த தானம் செய்யலாம். சொன்ன மாதிரி 4 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க ரத்த தானம் செய்ய முடியும். இந்த QR கோட் மூலமாக, இந்த வெப்சைட் மூலமாக நீங்க தன்னார்வலராக நீங்க பதிவு செஞ்சுட்டு தயவு செய்து நீங்க ரத்த தானம் செய்ய முன் வரணும்னு நான் இந்த விழாவின் மூலமா நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவின் நாயகர்களாகிய இந்த போன வருடம் சாதனையாளர்கள் 50 தடவை மேல பிளட் டொனேட் பண்ண உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஒரு பெரிய மருத்துவ சேவையே சாத்தியம் இல்லை. இந்த நேரத்தில் இன்னொரு 3 விஷயங்கள் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப அரசு மருத்துவமனைகள்ல ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு நோயாளி, ஒரு மருத்துவ பயனாளிகளுக்கு ரத்தம் தேவை இருக்குன்னா இப்ப ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளட் டோனரை கூட்டிட்டு வாங்க. ஒரு சப்போஸ் பி பாசிட்டிவ் இருக்குன்னா நீங்க அவங்க பேஷண்ட் அட்டெண்டர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய சூழல் இன்னமும் இருக்கு. இப்போ O பாசிட்டிவ் வேணும்னா நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நீங்க ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க, அப்புறமா நீங்க இந்த பிளட் எடுத்துக்கங்கிற சூழல் இருக்கு. இந்த சூழல் இனிமே இருக்கக்கூடாது. அனைத்து மருத்துவர்களுக்கும் இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் டோனரை நம்ம கேட்கறதுக்கு முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதற்கு இந்த மாதிரி ரெகுலர் பிளட் டொனேஷன் கேம்ப் இதை ஃபாலோ பண்ண. இன்னொரு விஷயம், அனைத்து மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்க நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய கல்லூரிகள் இருக்கிறாங்க, நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்களோட எல்லாம் நீங்க கலந்து பேசி ஒரு பிளட் டொனேஷன் ஸ்கெடியூல் ஒரு பிளான் பண்ணுங்க. முன்னாடியே வெல் இன் அட்வான்ஸா நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. காலேஜஸ்க்கு, அங்க இருக்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்கன்னா, நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட்ஸ்லாம் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. பிளட் டொனேஷன் ஸ்கெடியூல நீங்க முன்னாடியே அட்வான்ஸா நீங்க ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீசன்ல மட்டும் அதிக அளவுக்கு நம்ம பிளட் டொனேஷன் கலெக்ட் பண்றதுனால நமக்கு பயன் இல்லை. வருடம் முழுவதும் அந்த ரத்தத்திற்கான தேவை இருக்கு. அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நீங்க உங்களோட இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளட் சொசைட்டி இருக்குல்ல, பிளட் சேஃப்டி சொசைட்டி இருக்கும், அதோட நீங்க கலந்து பேசி ஒரு ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெல் இன் அட்வான்ஸா எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுங்க. இதன் மூலமாக வருடம் முழுவதும் ஒரு தடையில்லாத ஒரு ரத்தம் தேவை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அப்புறம் இதுக்கு முன்னாடி பேசினாங்க, நீங்கெல்லாம் யோசிக்கலாம், ஒரு யூனிட்ல எப்படி 4 உயிரை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கன்னு. நம்ம கொடுக்குற பிளட்டை ரத்தமா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ரத்தமா வாங்கி ரத்தமா நம்ம இன்னொரு பயனாளிக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி கொடுக்கறது இல்லை. அந்த ரத்தத்தை 4 காம்பனண்டா பிரிக்கிறோம். அதுல இருக்கிற ரத்த அணுக்கள் அது தனியாகவும், இந்த ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா, கிரையோபிரெசிபிடேட், அப்புறம் அந்த பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு நம்ம கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா சிஎம்சி, வெள்ளூர்ல இருக்கிற சிஎம்சி 95% அவங்க கலெக்ட் பண்ற பிளட்டை காம்பனண்டா செப்பரேட் பண்றாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில்
இப்போ 80% சொன்னீங்க. ஆனால் டேட்டா பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 70% இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நாம் இன்னும் அந்த காம்பனன்ட் செப்பரேஷன், அந்த 4 காம்பனண்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ணி இன்னும் அதிக அளவில் மருத்துவ பயனாளர்கள் நம்ம கொடுக்கணும். 95% டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். அதற்காக அனைத்து இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களும் இதற்காக நீங்கள் இதை ஒரு விஷனாக வச்சுட்டு, இது ஒரு எய்மாக வச்சு, டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் இதை நோக்கி தான் பண்ணணும். உங்களுக்கு இதற்கு தேவையான காம்பனன்ட் செப்பரேட்டர் உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அரசு உங்களுக்கு அனைத்து உதவியும் ஏற்பாடுகளும் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த விழாவின் மூலமாக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, பிளட் டொனேட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம், மக்களும் நோய் அவசர தேவையில்லை, நீங்கள் அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை பெறுவீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உயரிய இன்னொரு நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் இந்த காலத்தில் நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரத்த தானம் பண்ண முடியாது. ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தானாக முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.